எப்படியோ போயிடுச்சு. ஐயோ சிவா. வீட்டை திறக்கும் போது குப்பை இருக்கணும் எதிர்பார்க்கலாம், பாம்பு இருக்குன்னு கூடவா எதிர்பார்க்க முடியும்? வீட்டை பெருக்கிறதுக்குள்ள எந்த இடத்துல என்ன பாம்பு இருக்கணும் பயந்துட்டே பெருக்கணும் தெரியுமா? ஆமாக்கா, நானும் ரொம்ப பயந்துட்டேன். எது? நீ நீ கர்ணாவ கிட்ட போய் ஒட்டி நின்னு கட்டி பிடிச்சிட்டு இருந்த, நானும் அதை பார்த்தேன். அது எனக்கு பயந்த மாதிரி உனக்கு தெரியலையே. ஐயோ, நான் கட்டையெல்லாம் பிடிக்கலக்கா, பயந்து போய் தான் நின்னுக்கிட்டு இருந்தேன். நீங்க தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாம் பாக்குறவங்க கண்ணுல தான் இருக்கு. ஏய், நானும் இந்த வயசை தாண்டி தான் வந்திருக்கேன், எனக்கு தெரியாதா? பாவம் அக்கா, என் மனசுல இருக்கிற பயம் தெரியாம அவங்களா என்னென்னமோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, என்ன இது புது புடவையா இருக்கு? இது எது கொண்டு வந்த? இது நான் திருவிழாவில கட்டிக்கலான்னு கொண்டு வந்திருக்கேன். என்ன வண்டி ஒரு பக்கமா கொடசாயிர மாதிரி தெரியுது? இது கருணா உனக்காக எடுத்து கொடுத்த புடவை தானே? நான் இத சாதாரணமா தான் எடுத்துட்டு வந்தேன். எது? கருணா உனக்கு எடுத்து கொடுத்த புடவைய திருவிழாக்கு கட்டிக்கணும்னு எடுத்துட்டு வந்தது சாதாரணமா எடுத்துட்டு வந்ததா? அத நானும் நம்பணும். அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. எல்லாத்தையும் எடுத்து வைக்கும் போது இதையும் சேர்த்து எடுத்து வச்சுட்டேன், அவ்வளவுதான். எப்ப அந்த குடும்பத்துல புல போட்டுக்கிட்டு இருக்க? ஏண்டா ஏன்டா மட்டும் நடுவரல தொடாத, அதை தொட இதை தொட சொல்லிட்டு இருந்த. என் சிஸ்டர் நானும் ஒரே வரல தொட்டோமே, இப்ப என்ன சொல்லுவ? அறிவு இருக்கா உனக்கு? இதெல்லாம் லாஜிக்கே இல்லாத விஷயம்டா, இதெல்லாம் மூட நம்பிக்கை. சரி, நான் தான் தொட சொல்றேன். உன்னோட அறிவு என்னடாச்சு? உனக்கு அறிவு இல்ல, நீ தொட வந்துட்ட. முட்டா பயல. போய் 4 விஷயத்தை கத்துக்கிட்டு என்ன மாதிரி முன்னேற பாடுறா. வந்துட்ட. அந்த வரல தொடவா இந்த வரல தொடவான் படா வெட்டி பயல. போய் வேலையை பாடுறா. வெட்டி பயலா? மாப்ள, ஏன் மாப்ள, நிஜமாவே இந்து அந்த புடவைய கட்டுவாள மாட்டாளா? போடாங்கிட்டு. ஐயோ, நீ போடாங்கிட்டு. அறிவுல உனக்கு எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? போடா. மாப்ள, உன்ட்ட ஒன்னு சொல்றேன்டா. உன் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு 4 எருமை மாடை வாங்கி நிம்மதியா மேய்ச்சிட்டு போயிடலாம். முதல்ல அந்த வேலையை செய்ய. கிளம்பிக்கிட்டே இரு. எருமாடு எங்க கிடைக்கும் மாப்ள? நானே தெரிகிறேன் மாப்ள. பேசாம காசு போட்டே பாத்துரலாமா? கடவுளே, இன்னைக்கு 7ஆம் நாள் பூஜையை செஞ்சுட்டேன். அவர் உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோ. பூஜையை முடிச்சாச்சு. ஆனா இப்ப அவருக்கு குங்குமம் வைக்கணும், பிரசாதமும் கொடுக்கணும். இதெல்லாம் எப்படி பண்றது? வீட்லனா எப்படியாவது சமாளிச்சிடலாம், இங்க என்ன பண்றதுன்னே தெரியலையே.
சொல்லு திவ்யா. திரு உடனே கிளம்பி நான் அனுப்புற லொகேஷனுக்கு வா. நீ எங்க இருக்க? ஏன் அங்க வர சொல்ற? அப்படி என்ன அவசரம்? உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா விட மாட்டியே. இங்க சிலம்பம் பிராக்டிஸ் நடந்துகிட்டு இருக்கு. பார்க்கவே அவ்வளவு செம்மையா இருக்கு திரு. உனக்கு தான் சிலம்பம்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். வாவ், இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. இரு நான் உடனே வரேன். அப்புறம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அவர் தனியா வெளியே போறாரு. வெளியே வச்சே அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிடலாம். எல்லாரும் பிஸியா இருக்காங்க. யார் கண்ணிலையும் படாம மெதுவா இங்க இருந்து போயிடலாம்.